நீ அந்த ராசி கிட்ட கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிட்டு அழிஞ்சு போறது பெத்தவா எங்களால பார்த்து நீ சும்மா இருக்க முடியாது. அதான் உனக்கும் வந்தனாவுக்கு கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணி நிச்சயம் பண்ணிட்டு இருக்கோம். அது தப்பா? தப்புதாம்மா. என்னோட அனுமதி இல்லாம எப்படிமா என்னோட நிச்சயதார்த்தம் நடக்கும்? என்னம்மா பிள்ளது கல்யாண தேதி குறிச்சு தட்டு மாத்த போற நேரத்துல இப்படி வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா எப்படி? நானா பிரச்சனை பண்றேன்? ஆரம்பத்துல இருந்தே என் கல்யாண விஷயத்துல நீங்க எல்லாரும் தான் பிரச்சனை பண்றீங்க. கொடுங்காது மாப்ள. அம்மா வா பத்ரி, வா வா வா. நன்னா இருப்பா. ஓகே. கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? பேஷா நடந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்ரீவத்சனுக்கு எப்படிமா இருக்கு? இப்போ உடம்பு தேவலாம்பா. ஆமா, என்னோட கல்யாண பத்திரிக்கை பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. என்னுடைய பத்திரிக்கையை எந்த கோவிலையும் வைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு தான் எனக்கு கோவில், நீங்க தான் என் தெய்வம். ஆமா, இந்த பத்திரிகையை வாங்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு என்னடா கண்ணா, நீ சேமமா இருப்ப. வா பத்ரி, எப்படி இருக்க? நல்லா இருக்காண்டா ஸ்ரீ. உன் உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. துளசியை பாத்தியா? அவ ஆபீஸ் கூட ஒரு வாரமா வரலையாமே. ஏன் என்னாச்சு? ஒரு நாளைக்கு கூட சாதாரணமா லீவ் எடுக்க மாட்டாளே. டெய்லி ஆபீஸ்க்கு வந்துருவாளே. ஒரு வாரமா வரலன்னா ஏதாவது ப்ராப்ளமா? ஓ அதுவா? அது ஒன்றும் இல்லை. உன் உடம்புக்கு முடியாம போயிடுத்தோனோ, அதனால உனக்காக உன் உடம்பு சரியாகணும்னு அவளுடைய குலதெய்வம் கோயில் போய் வேண்டிட்டு வந்திருக்காளாம். ஆப்ரேஷன் முடிஞ்சு நீ நல்லபடியே எந்திரிச்சதால அவ வேண்டுதலை போய் நிறைவேற்றிட்டு வந்திருக்கா. அதான் அவளால் ஆபீஸ்க்கு வர முடியாம போயிருக்கு. இன்னொரு 4-5 நாள்ல அவ ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிருவான். பாத்தியா பத்மா, அவ உன் ஆத்துக்காருக்காக வேண்டிண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. பரத்தியாருக்காக வேண்டிண்டு கோயிலுக்கு போறதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும். அந்த நல்ல மனசு துளசிக்கிட்ட இருக்கு. துளசியை கல்யாணம் பண்ணிக்கு போற பத்ரி எல்லா வகையிலையும் கொடுத்து வச்சுவேன். அவ எங்க வேணாலும் போகட்டும். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு லீவ் லெட்டர் கொடுக்கணுங்கிற பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாம போயிடுதே. அம்மா, நீங்க பேசுறது உங்களுக்கு மட்டும்தான் நியாயமா தோன்றது. ஸ்ரீ, என்ன பிரச்சனை? துளசி வேலைக்கு வராதனால ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அதெல்லாம் ஒண்ணுமில்ல பத்ரி. பத்மா சாதாரணமா தான் பேசுறா. சரி போட்டோம். துளசி இப்போ அவசரப்பட்டு வேலைக்கு வர வேண்டாம். கல்யாண வேலை நெருங்குது. கல்யாணம் முடிஞ்ச உடனே வேலையில் ஜாயின் பண்ணட்டும். மொத்த லீவுக்கும் சேர்த்து லெட்டர் கொடுத்தா போதும். சரி ஸ்ரீ, நீ சொன்ன தகவலை நான் போய் துளசி கிட்ட சொல்லிடுறேன். இதோ பாருங்கோ, நீங்க தேமன்னு பேசாம படுத்துட்டு இருங்கோ. துளசி கல்யாணம் பண்ணிக்க போறவா. கல்யாணத்துக்கு அப்புறமா அவ வேலை பார்க்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல. அவ கழுத்துல தாலி கட்ட போற பத்ரி. பத்ரிக்கு தெரியும் துளசியை தொடர்ந்து வேலைக்கு அனுப்பணுமா வேண்டாமான்னு. அப்படியே தொடர்ந்து அனுப்புனாலும் உங்க கம்பெனிக்கு அனுப்புறதா இல்ல கூடுதலான சம்பளத்துக்கு வேற கம்பெனிக்கு அனுப்புறதான்னு அவர் முடிவு பண்ணிப்பாரு. நீங்க ஒன்னும் பேச வேண்டாம். அது இல்லடி பத்மா, ஸ்ரீவத்சன் என்ன சொல்ல வரான்னா. அம்மா, நீங்க பேசாம இருங்க. ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் என்ன பண்ணணும்னு பத்ரி உத்தரவு போட்டா நீங்க ஏத்துப்பேளா? அதே மாதிரி துளசியை கட்டிக்க போற பத்ரியை வச்சுண்டு துளசி என்ன முடிவு எடுக்கணும்னு இவர் பேசுறது நன்னாவா இருக்கு? அம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கல்யாண வேலைலாம் தலைக்கு மேல இருக்கு. இன்னொரு நாளைக்கு வரேன். வரமா? வரேன் ஸ்ரீ. வா பத்ரி. காலி ஆயிட்டு இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சிடலாமா? என்ன சம்பந்தி, ஆரம்பிக்கலாமா? என்னன்னா ஆரம்பிச்சுட்டு சொல்லலாமா? எனக்கு என்னவோ பயமா இருக்குது. சுரேஷுக்கும் வந்தனாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்றது சரியா படல. ஏன்னா சுரேஷ்க்கு தெரியாமலேயே அவனோட கல்யாணத்தை நிச்சயம் பண்றது ரொம்ப தப்புன்னு நினைக்கப்படுறது. இதோ பாருங்க, நேக்கும் இதுல சங்கடம் தான். என்ன பண்றது, வேற வழி இருந்தா சொல்லுங்க, அதுபடி ஃபாலோ பண்ணிடலாம். அவனுடைய நல்லதுக்காக தான் செய்யறோம். அது மட்டும் இல்ல, அவனை இப்படியே விட்டா அந்த ராசி கிட்ட கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிட்டு அவனையும் அழிச்சுட்டு நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவான். அது தேவையா? இங்க பாருங்க, நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம்.
அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த உடனே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோன்னு சொல்லி அவன்கிட்ட பக்குவமா எடுத்து சொன்னா அவன் ஒத்துக்குவான். என்ன சொல்ற? அத்தை, சுரேஷ் கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி அப்புறம் இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்றது நடக்கிற காரியமா? இந்த குடும்பத்துக்கு பெரியவங்கன்னு நீங்க இருக்கீங்க, மாமா இருக்காரு. எங்க குடும்பத்துக்கு பெரியவங்கன்னு அப்பா இருக்காங்க. இந்த 2 குடும்பத்து பெரியவங்களும் சேர்ந்து முடிவு பண்ணா சுரேஷ் என்ன மறுப்பு சொல்லவா போறாரு? நீங்க 2 பேரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்னடி உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? ஓகா ஐயே வெக்கது பாரு. முகூர்த்த ஓலை எழுதி ஆரம்பிச்சிடலாமா? யோ இரு, எழுதுறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கோம் உன்னை. சீக்கிரம் எழுதியா? எழுதிடலாம். பத்திரிகை படிச்சுடுறேன். தர்மராஜ் அலமேலுவின் இளைய புதல்வன் சிரஞ்சீவி சுரேஷுக்கும் சொக்கலிங்கம் பார்வதியின் இளைய மகள் கன்னிகை வந்தனாவிற்கும் திருமணம் செய்து வைக்க பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் வந்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தட்ட மாத்திக்குங்க. ரோஜனோ ரோஜமானசோ பரசோபமான கல்யாண. நிறுத்துங்க. என்னம்மா, என்ன இங்க நடக்கிறது? தம்பி அது வந்து கிளம்பு. எல்லாம் உன் நன்மைக்காக தாண்டா. நீ அந்த ராசி கிட்ட கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிட்டு அழிஞ்சு போறது பெத்தவா எங்களால பார்த்து நீ சும்மா இருக்க முடியாது. அதான் உனக்கும் வந்தனாவுக்கு கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணி நிச்சயம் பண்ணிட்டு இருக்கோம். அது தப்பா? தப்புதாம்மா. என்னோட அனுமதி இல்லாம எப்படிமா என்னோட நிச்சயதார்த்தம் நடக்கும்? என்னம்மா பிள்ளது, கல்யாண தேதி குறிச்சு தட்டு மாத்த போற நேரத்துல இப்படி வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா எப்படி? நானா பிரச்சனை பண்றேன்? ஆரம்பத்துல இருந்தே என் கல்யாண விஷயத்துல நீங்க எல்லாரும் தான் பிரச்சனை பண்றீங்க. கொடுங்காது மாப்ள, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், என் மனசுல கௌசல்யாவை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. எனக்கு கல்யாணம் நடந்தா அந்த கௌசல்யா கூட மட்டும்தான் நடக்கும். நீங்க எல்லாரும் நல்ல முடிவு பண்ணிக்கோங்க. டேய் சுரேஷ், நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சொக்கலிங்கண்டா. நான் நினைச்சா உன்னை மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். உங்க அப்பாவும் அம்மாவும் என் வீட்டு வாசல்ல வந்து நின்று அழுததுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அவங்க தான் நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றதுக்குள்ள இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணணும்னு சொன்னாங்க. எல்லாமே அவங்க ஆசைப்படிதான் நடந்தது. அது தெரியாம நீ என்ன கேவலப்படுத்திட்டீடா. எங்க அப்பா வந்து அழுதாருன்னா உங்க புத்தி எங்க போச்சு? அப்படியே தட்ட தூக்கிட்டு வந்துருவீங்களா? இந்த உலகத்துல என்ன தவிர உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்காதா? என் பின்னாடி அப்படியே நாய் மாதிரி அலையறீங்க. யார பார்த்து நாயின்னு சொன்ன? ஒண்ணு அப்பா வாங்கப்பா போலாம். அவரைதான் பண்ணிடாதீங்கப்பா. ஏன்பா அவரே இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்காரு, அவரை போய் அடிக்க போறீங்களே? வேண்டாம்ப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். பாத்தியாடா, இந்த ஒரு பாசத்தினாலதான்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், உனக்கு ஒரு கல்யாணம் நடந்தா அது என் பொண்ணு வந்தனா கூட தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. வந்தனா வாமா போலாம். சௌந்தர்யா வா போலாம். கௌசல்யா, துளசி வாங்க. வாங்கம்மா உட்காருங்க. பரவாயில்லம்மா. நீ எப்படி இருக்க? உடம்பு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாமே நேரத்துக்கு சாப்பிடுறியா? அம்மா, என்னை பார்த்து என் உடல் நலத்தை விசாரிக்கிறதுக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தது எனக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா? பெரிய பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த நீங்க என்ன பெரிய ஆளா மதிச்சு வந்திருக்கீங்க. உங்க பிள்ளைய விட்டுட்டு என்னை பார்க்க வந்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணுமா? என் புள்ள ஸ்ரீவத்சனுக்கு கிட்னியை கொடுத்து அவன் உயிரை காப்பாத்தின புண்ணியவதி நீ. உன் அறிமுகம் என் பிள்ளை கிடைச்சதுக்கு அவன்தாம்மா பாக்கியம் பண்ணிருக்கணும்.
உன் அறிமுகம் அவனுக்கு கிடைக்கலன்னா இன்னமும் கிட்னி கிடைக்காம என் புள்ள மோசமான நிலைமைக்கு போயிருப்பான். என்ன பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை வாழ வச்ச தெய்வம் நீ. ஐயோ அம்மா, தெய்வம் அதுன்னு சொல்லி என்னை புகழ அளவுக்கு நான் எதுவும் செய்யலம்மா. இப்பவும் சொல்றேன், ஸ்ரீவத்சன் சார் எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் செஞ்ச உதவிக்கு முன்னாடி நான் செஞ்சது ஒரு 10% கூட இல்ல. இவ ஸ்ரீவத்சனுக்கு கிட்னி கொடுத்தது கூட பெரிய விஷயம் இல்ல. தான் கிட்னி கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்றா. அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. இப்ப கூட குழந்தை கிருஷ்ணா துளசிக்கு உடம்புக்கு என்னன்னு துருவி துருவி கேட்டா. ஒரு வழியா அவளை சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. துளசி தான் கிட்னி கொடுத்த விஷயம் பத்திரிக்கை கூட தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவரா தெரிஞ்சு கேட்டா இவ என்ன பதில் சொல்ல போறான்னு எனக்கு தெரியல. ஏன் தான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அடம் பிடிக்கிறாளோ. துளசி, நீ செஞ்ச காரியம் யாருமே சாமானியமா செய்ய முடியாத காரியம். அத செஞ்ச நீ அது யாருக்குமே தெரியாம இருக்கணும்னு நினைக்கிறது தப்புமா. அது வெளியில தெரிஞ்சா பத்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோன்னு நீ நினைக்கிற. ஆனா உன்னோட நல்ல மனச யாருமே புரிஞ்சுக்கலையேம்மா. நீதான் கிட்னி தந்து ஸ்ரீவத்சனோட உயிரை காப்பாத்துன. அதனால உடம்பு முடியாம ஆபீஸ்க்கு வர முடியாம இருக்கேங்கிற உண்மை சுதர்சனுக்கு சுத்தமா தெரியல. அதனால நீ தொடர்ந்து வேலைக்கு வரலன்னு உன்னை வேலையிலிருந்து நீக்கிடலான்னு இருக்காமா. பத்மாவும் உன் மேல உள்ள கோவத்துல அவ புருஷ உயிரை காப்பாத்தி அவளுக்கு திருமங்கலி பிச்சை போட்டது நீதான்னு தெரியாம உன்னை வேலையை விட்டு நீக்கணும்னு சொல்றா. துளசிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும், அதான் அவ வேலைக்கு வராம இருக்கா. அவளை வேலையை விட்டு எடுக்க வேண்டான்னு ஸ்ரீவத்சன் எவ்வளவோ சொல்லி பார்த்தா. ஆனா என்ன சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீதான் ஸ்ரீவத்சனுக்கு கிட்னி கொடுத்து காப்பாத்துன. அதனாலதான் வேலைக்கு வர முடியலன்னு எனக்கு தெரிஞ்சும் அந்த இடத்துல என்னால பெரும் மௌன சாட்சியா மட்டும்தாம்மா இருக்க முடியறது. நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால அங்க மௌனம் காக்க வேண்டியதா போச்சு. அந்த மௌனம் இப்போ உன் வேலைக்கே வேலையா முடிஞ்சு போச்சு. போரும் போரும் துளசி, போரும் போரும்மா. துளசி, நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற போறேன். இங்க பாரு, என் குடும்பத்துக்கு இந்த ஊருக்கு எல்லாருக்குமே நீதான் என் புள்ள உயிரை காப்பாத்துனங்கிற உண்மையை சொல்ல போறேன். ஐயோ, என் புள்ள உயிரை காப்பாத்துன நீ நன்னா இருக்கணுமா. என் பிள்ளைக்கு நீ செஞ்ச உதவினால நீ கஷ்டப்படுறத என்னால பொறுத்துக்க முடியலம்மா. ஐயோ அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. நீங்க எனக்கு கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் கிட்னி தந்த விஷயத்த வெளியே சொல்ல போறீங்க. ஆனா நீங்க இந்த விஷயத்த வெளியே சொன்னீங்கன்னா நிச்சயமா எந்த நன்மையும் நடக்காது. இன்னும் சொல்ல போனா என்னோட கஷ்டம் இன்னும் அதிகமாயிடும். அது மட்டும் இல்லம்மா, இப்ப நிம்மதியா இருக்கிற ஸ்ரீவத்சன் சாரோட நிம்மதியும் பறி போயிடும். உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு நான் தான் கிட்னி தந்தேங்கிற விஷயத்த உங்க வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் உயிரை பணையம் வச்சு என் கிட்னியை ஸ்ரீவத்சன் சாருக்கு தர முன் வந்தது அவர் பொழைச்சு நல்ல விதமா இருக்கணுங்கிறதுக்காக தான். அது இப்ப நடந்துருச்சு. அவர் நல்லா இருக்காரு, எனக்கு அது போதும்மா. எங்கேயும் யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாததுனால என் வேலை போகுதா? போகட்டுமே, அதனால என்னம்மா, வேற இடத்துல வேலை தேடிக்கிட்டா போச்சு. ஆனா வெளியே தெரிஞ்சு ஸ்ரீவத்சன் சார் நிம்மதியை இழந்துட்டாருனா இழந்த நிம்மதியை எங்க போய் தேடுவாரு? உங்க புள்ள நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக நான் எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேம்மா. ஐயோ, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கிற ஒண்ண அந்த பெருமாள் ஏன் தான் இப்படி எல்லாம் சோதிக்கிறானோ? சரி துளசி, உனக்கும் பத்ரிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவாது உன் வாழ்க்கையில சந்தோஷம் வருதான்னு பாப்போம். ஆமா, கல்யாண வேலையில எப்படி நடக்கிறது? நாங்க கல்யாண வேலை எதுவும் பார்க்கலாமா, எல்லாத்தையும் பத்ரி தான் கவனிச்சுக்கிறாரு. இத பார் துளசி, உனக்கு கல்யாணத்துக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம நீ என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பா செய்யறேன். சரிம்மா. சரி, டைம் ஆயிடுத்து, நான் கிளம்புறேன். தயங்காம கேட்கணும். நான் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன். உடம்ப பத்திரமா கவனிச்சுக்கோ, பத்திரமா பாத்துக்கோங்க.
சரிம்மா. வரேன் துளசி. சரிம்மா. வரேன். கௌசல்யா, கௌசல்யா, வாங்க அத்தை வாங்க. என்ன திடீர்னு? என்ன என்ன சொன்ன? அத்தையா? நீ என்ன அத்தன் கூப்பிடுறதுக்கு என்னடி உரிமை இருக்கு? நீ யாரு என்ன அத்தன் கூப்பிடுறதுக்கு? வாங்கம்மா. சுரேஷ் தம்பிக்கு எப்படி இருக்கு? ஏன் வரும்போதே கோவமா வரேன்? கோமா வராம உன் பொண்ணுங்களோட எல்லாம் கொஞ்சம் குழாவி பேச வந்தனா? என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் நிச்சயம் பண்ணோம். ஆனா உங்களுக்கு பெரிய இடத்து சம்மந்தம் கிடைச்ச உடனே என் பையனை உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தி ஒதுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னோட சூழ்நிலை இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க வேண்டி வந்துடுத்து. எதுக்காக தெரியுமா? என் பையனோட சந்தோஷத்துக்காக. என் பையனை வாழ விடுங்க, என் பையனோட வாழ்க்கையில குறுக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு போக வந்த. சொல்லிட்டு போக இல்ல, எச்சரிக்கை பண்ணிட்டு போக வந்த. சுரேஷோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாம் நாங்க என்னம்மா பண்ணோம்? என்னையா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? என் பையனுக்கு உம்ம பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டு பெரிய இடத்து மாப்பிள்ளை கிடைச்ச உடனே உம்ம பொண்ணு என் பையனை வேண்டான்னு உதறி தள்ளினா இல்ல, ஒழிஞ்சதுன்னு இருந்தோம். ஆனா நடக்க போற கல்யாணத்துக்கு என் பையனையே கூப்பிட்டு வேலை வாங்கினேல, அதான் நீங்க பண்ண முதல் தப்பு. உன் பொண்ணுடைய ஜாதகத்தினால கட்டிக்க போறவன் திடீர்னு இறந்துட்டான். ஆனா உன் பொண்ணு பிளான் பண்ணி என் பையனை வளைச்சு போடுறதுக்கு அவனை நடனமாட கூப்பிட்டாலே, அது ரெண்டாவது தப்பு. இப்படி தப்பு மேல தப்பு உங்க மேல வச்சுக்கிட்டு என்னையா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? அத்தை கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் வேடிக்கை பாக்குறா. பாக்கட்டுமே, அவள்லாம் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பவாது நீங்க எல்லாம் திருந்துறாளான்னு பாப்போம். அத்தை நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. அவசரப்பட்டு வாயில வந்ததெல்லாம் பேசிடாதீங்கோ. ஏய், நீ பேசாத. 10 மாசம் சுமந்து பெத்தவளுக்கு தான் அந்த பெத்த வலி தெரியும். உனக்கு என்ன தெரியும்? உன் வயித்துல என்னைக்காவது புழுப்பூச்சி உண்டா இருக்கா? நீ ஒரு மலடி. நீ எல்லாம் பேசுறதுக்கே லாய்க்கு இல்லாதவ. பெருசா பேச வந்துட்டா. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? ஏன் இப்படி எங்க ஆத்துக்கு வந்து திடீர்னு ரகலை பண்றேன்? என்ன நான் வந்து ரகலை பண்றேனா? உம்ம பொண்ணு சஞ்சய் எழுந்து நிக்கிறா. சஞ்சய் அவ கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்ச ஒரே தோஷத்துக்காக முகம் தெரியாத அளவுக்கு செத்து போயிட்டான். சஞ்சய் இறந்த உடனே ஆதரவு இல்லாத உம்ம பொண்ணு என் பையன் சுரேஷ வளைச்சு போட பாக்குறா. அவனை பார்த்து இவ ஆட வரையான்னு கூட்டதுனாலதான் என் பையன் ஆடவே சம்மதிச்சான். இவ கூட ஆட சம்மதிச்ச ஒரே பாவத்துக்காக இப்ப என் புள்ள ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடி இப்பதான் குணமாய் வந்திருக்கான். இங்க பாருங்க, என்னோட பையன் எனக்கு வேணும். அவன் நல்ல ஆயுசோட இருக்கணும். உங்க பொண்ணு கௌசல்யா என் பையன் பின்னாடி சுத்தினா அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, எங்க அக்கா ஒண்ணு உங்க புள்ள பின்னாடி சுத்தல. உங்க பையன் தான் வீடு கோவில்னு எங்க அக்கா பின்னாடி சுத்தினார். உங்க பிள்ளைய முதல்ல அடக்கி வைங்க. ஏய் சோடா புட்டி, நீ பேசாத. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. கொஞ்சம் என்னையா அந்த பொடிச பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேளா? சீதா, நீ பேசாம இருமா, நான் பேசிக்கிறேன். இதோ பாருங்க அலைமேலம்மா, பொண்ணு சொல்றேன். என் பொண்ணு கௌசல்யா எப்பவுமே சுரேஷ் மேல ஆசை வச்சதில்ல. அவன் சுரேஷ் சந்திச்சு பேசுறது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா இனிமே அவன் சுரேஷ் சந்திக்கவே மாட்டாமா. அவரையும் இவளை சந்திக்கவே வேண்டான்னு சொல்லுங்கம்மா. ஏய் போயா, உம்ம பேச்ச நம்ப சொல்ற. பணத்துக்காக எதை வேணா செய்ய துணிவாங்க உம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க. எதையா நம்பி போ சொல்ற? வேற என்னதான் செய்ய சொல்றேன்? என் அப்பா சொன்ன மாதிரி என் மனசுல சுரேஷை பத்தி தப்பான எண்ணம் எதுவும் இல்ல. அது நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறள், என் அப்பா சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறள்.
வேற என்னதான் செய்ய சொல்றேன்? செத்து போ, செத்து போ. நீ செத்து போய் உன்னோட மனசுல சுரேஷ் இல்லைங்கறத நிரூபி. அப்பத்தான் நான் நம்புவேன். அலமேலம்மா, என்ன வார்த்தை சொல்றீங்கப்பா? ஆமாயா, உம்மா பொண்ணு செத்தாதான் என் புள்ள சந்தோஷமா வாழ்வா. என் புள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவா. என் புள்ள சந்தோஷமா வாழறத நான் என் கண்குளிர பாக்கணும். அவன் நல்லா வாழணும்னா இவ 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 சாகணும். செத்து போடி நீ. போ. அலமேலம்மா, கௌசி, அம்மாடி.